கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் கைதான முக்கிய குற்றவாளி ஒருவர் அளித்திருக்கும் வாக்குமூலம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் முழு பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விஷச்சாராய உயிர்பலிகளால் இயல்பு நிலை திரும்ப முடியாமல் தமிழகம் திண்டாடி வரும் நிலையில் இதுவரை 10 பேர் சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 10 பேரும் விஷச்சாராய உயிர்பலிகளால் பற்றி எரியும் பரபரப்பை அவ்வப்போது தங்களின் வாக்குமூலங்களால் தகிக்கச் செய்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த கூட்டத்தில் மாதேஷ் என்பவர் அளித்திருக்கும் வாக்குமூலம் போலீசாரையே அதிரச் செய்திருக்கிறது. சின்னதுரைக்கு மெத்தனால் கிடைத்தது எப்படி என சிபிசிஐடி அதிகாரிகள் துலக்கிய துப்பிலேயே இந்த மாதேஷ் சிக்கியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தைச் சேர்ந்தவரான இவர் சென்னையில் உள்ள ஆயில் கம்பெனி ஒன்றை நூதன முறையில் ஏமாற்றி நெயில் பாலிஷ் தயாரிக்க பயன்படும் தின்னரை லிட்டர் கணக்கில் வாங்கியதும் பின்னர் அதனை போலீசார் கண்ணில் மண்ணை தூவி கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. அதாவது இது போன்ற திரவ பொருட்களை முறைப்படி அங்கீகாரம் பெற்று ஜிஎஸ்டி நம்பருடன் தொழில் செய்து வருபவர்களுக்குத்தான் ஒரு நிறுவனம் விற்பனை செய்யும். இங்குதான் நூதன முறைகேடு ஒன்று அரங்கேறியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே 2 ஹோட்டல்கள் மற்றும் பேக்கரி கடை நடத்தி வரும் சக்திவேல் என்பவரின் ஜிஎஸ்டி எண்ணையும் பில்லையும் வைத்து தான் லெதர் பிசினஸ் செய்து வருவதாக கூறி ஆயில் கம்பெனியை ஏமாற்றி தின்னர் பெற்ற மாதேஷ் அதே பில்லை வைத்தே போலீசாரையும் ஏமாற்றி தின்னரை கடத்தி வந்ததும் அம்பலமாகி உள்ளது. இவ்வாறு கடத்தி வந்த தின்னரை ஜிஎஸ்டி வரி இல்லாமல் விருதாச்சலத்தில் உள்ள சில தொழிற்சாலைகளுக்கு மாதேஷ் விற்று வந்ததும் இதன் மூலம் வரும் பணத்தில் தனக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்த சக்திவேலுக்கு லட்சக்கணக்கில் கமிஷன் கொடுத்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த தின்னர் கடத்தலே நாளடைவில் மெத்தனால் மற்றும் எத்தனால் கடத்தலாக வளர்ந்திருக்கிறது. சென்னையில் புழங்கிய இந்த தொழில் பழக்கம் ஆந்திரா, கர்நாடகா வரை நீண்ட நிலையில் டாடா ஏஸ் வாகனம் மூலம் மெத்தனாலையும் எத்தனாலையும் கடத்தி வந்திருக்கிறார். இவ்வாறு கடத்தி வரும் மெத்தனாலை சக்திவேலின் பேக்கரி கடையில் வைப்பதை மாதேஷ் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். மாதேஷ் அள்ளி கொடுக்கும் பணத்தையும் அவர் தரும் கமிஷன் பணம் மீதான மோகத்திலும் கிறங்கி போயிருந்த சக்திவேல் இதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு சட்டவிரோதமாக கடத்தி வரும் மெத்தனாலை சில தொழிற்சாலைகளுக்கு விற்று வந்த மாதேஷ் ஒரு கட்டத்தில் சின்னதுரைக்கும் கோவிந்தராஜுக்கும் விற்ற நிலையில் அவர்கள் அந்த மெத்தனாலை தண்ணீர் கலந்து கள்ளச்சாராயமாக விற்றதும் இதில்தான் உயிர்கள் கொத்து கொத்தாக விழுந்திருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இப்படி பேரல்களில் அடைத்து வைக்கப்பட்ட மெத்தனாலை விநியோகம் செய்ய ஆள் தேவை என்று சக்திவேலிடம் மாதேஷ் கேட்டபோது அவர் அறிமுகம் செய்து வைத்த ஆள்தான் இந்த கண்ணன் என்றும் மீனவரான இவர் மூலம்தான் சின்னதுரைக்கும் கோவிந்தராஜுக்கும் மெத்தனால் பிரித்து கொடுக்கப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு மாதேஷின் வாக்குமூலம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவருடன் சேர்ந்து சக்திவேலும் கண்ணனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தனது உறவினர்கள் 7 பேருக்கு பேரல்களில் மெத்தனாலை கொடுத்து வைத்திருப்பதாக கண்ணன் வாக்குமூலம் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.